வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நேரமாக எழுந்து செய்தாலே அந்த காரியத்தில் வெற்றின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன மாதிரியான விளக்கு ஏற்றணும்? தொடர்ந்து 48 நாட்கள் உங்கள் வீட்டு பூஜையறையில் எந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டு பாருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்து நீங்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா அமைதி, மகிழ்ச்சி, செல்வம் பிறகு இந்த ஒரு தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் விளக்கேற்றி வழிபட்டாலே பெரும் இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காதுங்க. கடன் தொல்லையும் தீரும், கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய நேரனே சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிகாலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய 3:30 தொடங்கி 6 மணி வரையிலான நேரம் தாங்க. இந்த அதிகாலை நேரத்தில் தான் பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம சொல்லுவோம். இந்த நேரத்தில் எழுந்து படித்தாலும் சரிங்க, நம்ம மனதில் அப்படியே பரிதியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் படுக்கையை விட்டு எழுவது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்முடைய இல்லங்களுக்கு வருவாங்களாம். அந்த சமயத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா வரவேற்காமல் இருக்கிறாங்கன்னு அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனவே தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீர் இட்டு இறைவனை வேண்டி வணங்கி வந்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சம் உண்டாகுங்க. அதனால தான் வாசலில் அரிசி மாவில் கோலமிடுவது ரொம்ப சிறப்பான பலனை தந்திருக்கு. அடுத்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியோதயத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்ற வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த மாலையில் சூரிய அஸ்மனத்துக்கு முன்னதாக விளக்கேற்றி வழிபடணும். காலையில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வுகள் பரவும். இதனால் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றுங்க. மேலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலை மாறும், கடன் தொல்லையும் தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சரியாகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லி வைக்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. அந்த வரிசையில் அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 நாளில் ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்து இந்த ஒரு விளக்கை ஏற்றினாலே அந்த விஷயம் அப்படியே நடக்குங்க. இது பலரும் பார்த்தீங்கன்னா ஏற்றிய தீப வழிபாடு முறை தான். நிறைய பேருக்கு இதுக்கு கைமேல பலன் கொடுத்த இந்த பிரம்ம முகூர்த்த தீப வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதிலும் சிறப்பான இந்த நேரத்தில் தீப வழிபாடு செய்வது, இந்த விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயில் இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு விளக்கு ஏற்றினை பாருங்க. நிச்சயம் அதற்கான பலன் ரொம்ப நல்லபடியாக அமையும். 48வது நாள் முடியும் போதே நீங்கள் எதை நினைத்து இந்த ஒரு விளக்கு ஏற்ற தொடங்கினீங்கன்னோ அது நிச்சயம் நடந்திருக்குங்க. பொதுவாகவே திருமண தடை விலக, நல்ல வேலை கிடைக்க வேண்டும்னு, கடன் சுமை குறைய, நல்ல கணவன் அமைய, நல்ல மனைவி அமைய, குழந்தை பாக்கியம் பெற, இப்படி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் உங்கள் மனதில் இருந்துச்சுன்னா அதை நினைத்தே ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நினைத்து கொண்டு இந்த ஒரு விளக்கை 48 நாட்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வழிபடுங்க. இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் கருப்பட்டி, இன்னொன்று அகல் விளக்குங்க. பெரும்பாலான எல்லா நாட்டு மருந்து கடையிலும் இந்த பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கிடைக்கும். மலிவானதாக தேடி வாங்காமல் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய கலப்படம் இல்லாத கருப்பட்டியை வாங்கி அதை தூள் செய்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து 4 மணியிலிருந்து 5 மணி வரையிலான நேரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தான் இந்த ஒரு விளக்கை ஏற்றணுங்க. பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 சிட்டிகை இந்த கருப்பட்டி தூளையும் போட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கு ஏற்றிய உடனே தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தை இந்த விளக்கை ஏற்றி வழிபட தொடங்குங்க. குறைந்தபட்சம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் 1 மணி நேரமாவது இந்த தீபம் எரியட்டும். அந்த விளக்கு எரியக்கூடிய தருவாயில் அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய வேண்டுதலை பழிக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்துடுங்க. தினமும் இந்த விளக்கை ஒரு துணி கொண்டு சுத்தம் செய்துட்டு அதே விளக்கில் தினமும் பார்த்தீங்கன்னா புதிதாக நல்லெண்ணெயும் சிறிது கருப்பட்டி தூளையும் சேர்த்து
தொறி போட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. இப்படி தொடர்ந்து 48 நாட்களும் புது திரி தான் போடணும். விளக்கே ஒரு துணி கொண்டு துடைத்து சுத்தம் செய்துட்டு தான் மீண்டும் விளக்கேற்றணுங்க. இந்த எளிமையான வழிபாடு தான், ஆனால் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இந்த 48 நாள் விடாமல் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் இதற்கான சக்தி உங்களுக்கே புரியுங்க. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், இந்த 48 நாட்களும் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த தீபம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. தினமுமே பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 முதல் 6 மணி வரையிலான நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா சூரியனோ சந்திரனோ இடியக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. இந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடியான பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மாவிற்குரிய நேரம்னு சொல்லுவாங்க. நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி தரக்கூடிய நேரங்க. மகாலட்சுமியுடைய கடாட்சத்தை பெருக செய்யக்கூடிய நேரனே சொல்லலாம். இந்த நேரத்தில் எழுந்து வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களுடைய ஆசையும் நமக்கு உண்டாகும். பலருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபட்டவங்க சொன்னது வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய நேரம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 64 முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்தம்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணைந்து நேரமாகவே இருக்குது. இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் அதன் பலன் பார்த்திங்கன்னா பல மடங்காக பெருகுன்னு சொல்லலாம். அதனால் இந்த நேரத்தில் எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து நம்ம செய்து வந்தாலே போதுங்க, நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை தொழில்னு இருக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்படணும், சுபிட்சம் உண்டாக எந்த மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தினமும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுங்க. தலைக்கு குளித்துட்டு தான் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு கூட விளக்கேற்றலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் அவங்க முகம் கழுவி மட்டும் கூட விளக்கேற்றி வழிபடலாம். நடுத்தர வயதுடைய நபர்கள் அனைவருமே குளிச்சுட்டு விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. அதே போல் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கோடு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அகல் விளக்குகள் எத்தனை வேறுபாடால் ஏற்றலாங்க. வீட்டு நிலைவாசலில் அதிகாலையில் விளக்கேற்றுவதோ இன்னும் சிறப்பான பலனை தரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விரிப்பு இட்டு அதன் மீது அமர்ந்து முதல்ல தட்சிணமூர்த்தியை வணங்கிட்டு அவருக்குரிய ஸ்லோகத்தை 11 முறை சொல்லுங்க. விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை 3 முறையோ சொல்லிதான் விளக்கேற்றிடும். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு திருமணம், குழந்தை பாக்கியா, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனையில எந்த ஒரு காரியமோ கை கூட வேண்டுமோ அதை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு இப்படி தொடர்ந்து தினமும் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தாலே ஒரே வாரத்தில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க. இதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு தெரியும். இந்த பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டுங்க. அதே போல் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தீக அளவுக்காவது தங்கம், அதே அளவுக்கு இல்லைன்னா வெள்ளி இல்லைன்னா செம்பு போன்ற உலோகங்களை விளக்கில் போட்டு அதோடு 1 ரூபாய் நாணயத்தை போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்தால் வீட்டில் சுபிட்சம் உண்டாக்கும். இப்படி விளக்கேற்றுபவர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அல்ல குறையாமல் பழம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. விளக்கினே நீங்கள் சுத்தம் செய்யும் போது அதில் போடப்பட்ட தங்கத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து வீடு விளக்கேற்றும் போது இதே போல் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்க. இப்படி விளக்கேற்றி வந்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். இதில் இருந்து காயத்ரி மந்திரம் சொல்ல தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓம் முருகா போற்றி எனும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை மனதார நீங்கள் பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லி வழிபடலாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தின் போது மந்திரங்களை நீங்கள் ஜபம் செய்வது உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்தில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டீங்கன்னா வீட்டில் சகல சௌபாக்கியமும் உண்டாகும். குறிப்பாக சனிக்கிழமை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றி சிவபெருமானை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி தோஷம் தீருங்க, தரித்திரம் தொலைந்திடும். அதே போல் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் அதற்கான பலனை பல மடங்காக பெருகு.
குண் சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவதோ இன்னும் சிறப்பான பலனை தருங்க. தொடர்ந்து 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டு. வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபிச்சம் உண்டாகும். மகாலட்சுமியுடைய அருள் உண்டுங்க. வாழ்க்கையில் தொழில் சரிங்க நல்ல வளர்ச்சி உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.